வெல்கம் டு சந்திர மேக்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு 2-3 மாசமாவே வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் கேட்குற விதத்தை வந்து மாற்றிருக்கிறாங்க. ரைட்டா? கண்டென்ட் என்னமோ சேம் தான், ஆனால் கொஸ்டின் கேட்குற விதம் முன்னாடி வந்து ஃபேக்சுவலாக இருந்துச்சு, சிங்கிள் லைன் கொஸ்டினாக இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினாக இருக்குது. இப்போ ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படின்றப்ப வந்து அப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கண்டென்ட் அப்படின்றது மாறவில்லை, அந்த கண்டென்ட்டை கேட்குற விதம் தான் மாறி இருக்குது. ரைட்டா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வீடியோ, ஒரு இப்போ டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து 3 வரலாற்றுக்கு முந்தைய காலம், சிந்து சமவெளி நாகரிகம் இதெல்லாம் எடுத்திருக்கோம்னா அது எல்லாமே வந்திருக்கு தான். ஆனால் அதை கேட்குற விதம் அப்படின்றது மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10-15 வீடியோ இதில் போட போகிறோம். ரைட்டா? ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸில். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எஸ்எஸ்சி படிக்கிற சிஜிஎல் ஆகட்டும், சிஹெச்எஸ்எல் ஆகட்டும். சிஹெச்எஸ்எலுக்கு சிஹெச்எஸ்லாம் 12th ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு ரெடி ஆகிக்கலாம். ஏன்னா 25 கொஸ்டின்ல வந்து ஒரு 5 கொஸ்டின் வேற வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிஜிஎல் படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் ரயில்வேஸ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க. ஏன்னா டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு நிறைய எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இப்போ கேட்கப்பட்ட குரூப் 4 எக்ஸாம்ல வந்து கம்ப்ளீட்டா நிறைய கேள்விகள் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினா தான் இருந்துச்சு. ரைட்டா? ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுமே படிக்கிறவங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினாக வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால வந்து நம்ம எப்படி கேட்டாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கலாம். அதாவது ஃபேக்சுவல் கொஸ்டின் ஈஸியா இல்லை ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் ஈஸியான்னு கேட்டால் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் தான் ஈஸி. ஏன்னா நிறைய ட்ரிக் இருக்கு. நிறைய ட்ரிக்கை வச்சு நம்ம வந்து ஆப்ஷன் எலிமினேட்டிங் மெத்தட் மூலியமா ஈஸியா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நம்ம வந்து கரெக்டான ஆன்சருக்கு வந்துடலாம். அது எல்லாமே தான் வந்து இந்த ஒரு 10-15 வீடியோல வந்து நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ரைட்டா? இதில் அதுவும் இல்லாம நான் வந்து ஆப்ஷன் எலிமினேட்டிங் மெத்தட் இல்லாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நிறைய முக்கியமான கண்டென்ட்லாம் இருக்கு தெரியுமா, கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ்ல ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ் அதுல இருந்துமே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு சில ஸ்டாண்டர்டான சேனல்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகளாக தான் இருக்கும். ஓகே, சரி, ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல் கேள்வி பாருங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா உங்களுக்கு வளிமண்டலத்தை பற்றின கேள்வி. ரைட்டா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எதை பற்றிய இங்கே நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ஓகே 1. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினை வந்து எப்பொழுதுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மேல இந்த மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க 2 லைன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இப்படின்னு. அப்ப அதுல கீவேர்டு பாத்துக்கணும். இப்ப கொஸ்டின் எதை பத்தி இருக்குன்றது அந்த மேல இருக்கிறதுல இருக்கும். அப்ப கீவேர்டு என்ன அப்படின்னா எர்த்தோடைய அட்மாஸ்பியர். நான் உங்களுக்கு தமிழுக்கான தமிழ் கொஸ்டினுமே நான் இதுல கொடுத்துருக்கிறேன். ரைட்டா? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ், அதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷனுமே அதுல கொடுத்துருக்கேன். ரைட்டா? ஸோ அதனால வந்து நீங்க தமிழ் கொஸ்டின் படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம், இல்ல இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால. ஆனா இங்கிலீஷ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. நம்ம வார்த்தையை வச்சுதான் வந்து நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நம்ம ஆன்சருக்கு கொண்டு வரவே போகிறோம். ரைட்டா? ஸோ அது எல்லாமே நான் அடுத்தடுத்த கேள்விகள்ல நான் சொல்றேன். சரி, இப்போ இந்த கொஸ்டின் வந்து எதை பத்தி இருக்குதுன்னா எர்த்தினுடைய அட்மாஸ்பியரை பற்றி இருக்குது. சரி, அப்போ வந்து முதல் கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா த ட்ரோபோஸ்பியர். ஸோ நான் கிளாஸ்ல வந்து நான் எடுத்திருக்கிறேன், நான் வந்து ஜியாகிரபி கிளாஸ்லேயே நான் வந்து எடுத்திருப்பேன் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர். அதுக்கு நான் ஷார்ட்கட்டுமே நான் சொல்லியிருப்பேன். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ட்ரஸ்ட் மீ இந்த எக்ஸாம் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட். என்னன்னா ட்ரஸ்ட் மீ இன் த எக்ஸாம் அப்படின்னா என்னன்னா ட்ரா அப்படின்னா ட்ரோபோஸ்பியர், எஸ்டினா ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீனா மீசோஸ்பியர், தேனா தெர்மோஸ்பியர், எக்ஸ்னா எக்ஸோஸ்பியர். இந்த ஆர்டர்ல தான் வரும். கீழே இருந்து ட்ரோபோஸ்பியர், மீசோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர். மேல வந்து பார்த்துட்டீங்கன்னா எக்ஸோஸ்பியர் அப்படின்ட்டு, அதாவது வளிமண்டல காற்று தான். ரைட்டா? அட்மாஸ்பியர் தான் இந்த லேயர்ஸா வரும். கீழே இருக்கிறது ட்ரோபோஸ்பியர். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு வரலாம். ஸோ ட்ரோபோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இது வந்து லோயஸ்ட் லேயர். ஓகே, கரெக்ட் தான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரோபோஸ்பியர் வந்து ஆல் வெதர் ஆக்டிவிட்டிஸ் இங்கே தான் நடக்குது. சரியா? நம்மளுக்கு வந்து வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, எல்லாமே இங்கே தான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஸ்டார்ம், ரெயின்ஃபால் எல்லாமே இங்கே தான். சரி, ஓகே. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த ஆல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? நான் வந்து அடுத்தடுத்து நான் சொல்றேன் என்ன எப்படின்றது.
அடுத்தது இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்குல்ல, ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல வந்து என்ன இருக்குதுன்னா ஓசோன் லேயர் இருக்கு. அதுவுமே நான் வந்து கிளாஸ்ல நிறைய டைம் எடுத்திருக்கேன். ஸ்ட்ராட் ஓ அப்படின்னு இருக்கு. இங்க பாருங்க, ஓசோன், ஸ்ட்ராட்டோ ஓசான், STRAT TO, ஸ்ட்ராட்டோ ஓசோன், ரைட்டா. ஸோ அது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஓசோன் லேயர் இருக்கு. அந்த ஓசோன் லேயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல்லான அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், யூவி ரேடியேஷனை வந்து அது அப்சர்வ் பண்ணுது. அதையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, மீசோஸ்பியர் வந்து கோல்டஸ்ட் லேயர். ஆமாம், கரெக்ட் தான். மீசோஸ்பியர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். அடுத்து வந்து ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ். கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றது கிடையாது. கிரீன் ஹவுஸ் கேசஸ் கிடையவே, கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து அதிகமான எண்ணிக்கையில வந்து அது இருக்காது, ரைட்டா. எங்க அப்படின்னா மீசோஸ்பியர்ல, ஓகே. ஆனா கோல்டஸ்ட் லேயர் தான். ஆனா கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்றது இருக்கவே இருக்காது அப்படின்றதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிரீன் ஹவுஸ் கேசஸ் பத்தியும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். CO2 இருக்கு, அதுக்கப்புறம் ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன், பெர்ஃப்ளோரோ கார்பன், இந்த மாதிரி நிறைய இது பார்த்தோம், ரைட்டா. நம்ம அடுத்தடுத்து எல்லாத்தையுமே பார்க்க தான் போகிறோம், ரைட்டா. சரி சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சரி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதுக்கு வருவோம். ஸோ ஓசோன் லேயரை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம கிளாஸில் வந்து ஓசோன் லேயரை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு, ஓசோன் லேயரை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து எந்த யூனிட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டாப்சன் யூனிட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா. சரி, இப்போ பாருங்க, ட்ரோபோஸ்பியரை பற்றி நம்ம கிளாஸ்ல என்ன எடுத்திருக்கோம்னா, ட்ரோபோஸ்பியர்ல தான் வந்து எல்லா வெதரும் நடக்கும். இதில் எல்லாத்தையுமே நான் ஸ்பீடாக நான் சொல்லிடுவேன். காரணம் என்னன்னா, இது நம்ம இந்த ஒரு சீரீஸனுடைய முக்கியமான நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றது கிடையாது. நம்ம ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினை 25 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றப்ப ஈஸியாக ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி எப்படி 20 கொஸ்டின் போடுறது மட்டும்தான் நம்மளுடைய முதன்மையான நோக்கம், ரைட்டா. ஸோ அதனால வந்து முக்கியமான கண்டென்ட் வந்து நம்ம கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே நான் இதில் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ட்ரோபோஸ்பியர்ல தான் எல்லா வெதரும் நடக்கும். ஹைட் வந்து ட்ரோபோஸ்பியர் இருக்குல்ல, அதனுடைய ஹைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இதுதான் பூமி அப்படின்னா உங்களுக்கு பூமத்திய ரேகை இங்கே இருக்கும், ஈக்குவேட்டர். மேலே போக போக போல்ஸ் இருக்குமா, நார்த் போல் சவுத் போல்னு. போல்ஸ்ல வந்து 8 கிலோமீட்டர் இருக்கும் ட்ரோபோஸ்பியர், ரைட்டா. அதனுடைய உயரம். ஈக்குவேட்டர்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா 18 கிலோமீட்டர். அப்போ ஈக்குவேட்டர்ல தான் வந்து ஹைட் அதிகமாக இருக்கு. ஆவரேஜா வந்து ஒரு 13 கிலோமீட்டர். அடுத்தது உங்களுக்கு ட்ரோபோஸ்பியர், அடுத்து மேல ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ட்ரோபோஸ்பியரையும் ஸ்ட்ராட்டோஸ்பியரையும் பிரிக்கிறது வந்து என்னன்னா ட்ரோபோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரோபோஸ்பியர்ல ஹைட் மேலே ஏற 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 டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த லேப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 மீட்டர் மேலே போகாத, 1 கிலோமீட்டர் மேலே போனா 6.5 டிகிரி செல்சியஸ், சரியா. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா சி வரும், இதுல சி வரும். ஸோ 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா குறையும்னு சொல்லுவாங்க. அதாவது 165 மீட்டர் மேலே போனால் 1 டிகிரி செல்சியஸ் குறையும். ஸோ அதே நேரத்தில் வந்து இப்போ ஒருவேளை ஹைட் ஏற 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 டெம்பரேச்சர் ஏறிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னன்னா நெகட்டிவ் லேப்ஸ் ரேட். ஸோ இது நார்மல் லேப்ஸ் ரேட், இது வந்து நெகட்டிவ் லேப்ஸ் ரேட், ரைட்டா. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. இது K.A. போட்டிருக்கேன், நோனஸ், ரைட்டா, நோனஸ். ஸோ கேஸை பொறுத்த வரைக்கும் ட்ரோபோஸ்பியர்ல நோவா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோவா, ரைட்டா. நோவா நைட்ரஜன் அதிகமா இருக்கு, ஆக்சிஜன் அதுக்கு அடுத்து, ஆர்கன் வந்து அதுக்கு அடுத்து இருக்கு. அதுக்கப்புறம் தான் CO2, கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கப்புறம் ஹீலியம் எல்லாமே இருக்கு. சிப்ஸ் பேக்கெட்லாம் வந்து காத்து அடைச்சு வைக்கிறாங்கல்ல, அது எந்த காத்து அப்படின்னா நைட்ரஜனை தான் அடைச்சி வைக்கிறாங்க, ரைட்டா. சரி, அடுத்தது வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, முக்கியமான கிரீன் ஹவுஸ் கேசஸ் எதெல்லாம்னா வாட்டர் வேப்பர் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு, CH4னா மீத்தேன், அடுத்து N2O நைட்ரஸ் ஆக்சைடு. அந்த நைட்ரஸ் ஆக்சைடு தான் வந்து லாஃபிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாஃபிங் கேஸினுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, 122 வருடம். செனான் அப்படின்ற ஒரு கேஸ் இருக்கு, அது வந்து ஸ்ட்ரேஞ்சர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. செனான் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் கேஸ், ஓகே. ஸோ இது எல்லாமே நான் வந்து கிளாஸ்ல நான் எடுத்திருப்பேன். இப்போ நம்ம எர்த் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பூமி. இந்த பூமி சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த்ல வரும். அதாவது ஷார்ட் வேவ் லென்த்ல வரும். திருப்பி பூமியில இருந்து திருப்பி மேலே போகும்ல, அது வந்து லாங் வேவ் லென்த்ல போகும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகே. சரி, அதுக்கடுத்து வந்து பாருங்க. ஸோ ட்ரோபோஸ்பியரிக் ஓசோன் அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த ட்ரோபோஸ்பியரிக் ஓசோன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ரொம்ப கேடு விளைவிக்கும் அப்படின்றது. ஸோ அட்மாஸ்பியரை பொறுத்த வரைக்கும் அட்மாஸ்பியரில் வந்து ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் 3 தான்: கண்டக்ஷன், கன்வெக்ஷன், அட்வெக்ஷன் அப்படின்ற ஒன்று. கண்டக்ஷன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹீட் வந்து மேலே ஏறுறது, ரைட்டா. அதாவது 2 திங்ஸ், அதாவது 2 பொருள் வந்து கான்டாக்ட்ல இருக்கிறதுனால ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறது. கன்வெக்ஷன் அப்படின்னா வந்து இதுவுமே ஹரிசான்டலா டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, இது வந்து வெர்டிகலா டிரான்ஸ்ஃபர், சாரி, இது வெர்டிக்கல், இது வந்து ஹரிசான்டலா டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, ரைட்டா. சரி, அதுக்கப்புறம் வெர்டிக்கல், இது வந்து ஹரிசான்டல், ஓகே.
ஸோ ஹரிசான்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா லூ அப்படின்றது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு தேவையில்லை. காரணம் என்னன்னா ஜாகிரஃபி அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாகிரஃபியில் வந்து இந்த மாதிரி அட்மாஸ்பியர் லேயர் பற்றி நான் எடுக்கிறப்ப நான் தெளிவாகவே எடுத்திருப்பேன் ரைட்டா. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 45 to 50 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு 25 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அந்த எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து நம்மளுக்கு வரும். ஓகே. ஸ்ட்ராட்டோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டோ ஓசோன். ஓசோன் டே வந்து எப்பொழுதுனா செப்டம்பர் 16 1987 மான்ட்ரியல் புரோட்டோகால் அப்படின்ட்டு ஒன்று சைன் பண்ணியிருக்கோம் குளோரோஃப்ளோரோ கார்பனை வந்து குறைக்கிறதுக்காக ரைட்டா. இந்த ஓசோன் லேயர் தான் வந்து யூவி ரேஸ் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்குது. 30 to 35 கிலோமீட்டர் உயரத்துல ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கு. இங்க வந்து ஹைட் ஏற ஏற டெம்பரேச்சரும் ஏறும். அப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், இதை வந்து நெகட்டிவ் லேப்ஸ் ரேட் அப்படின்ட்டு ஏரோப்ளைன் எல்லாமே இங்கே தான் பறக்கும் ரைட்டா. ஸ்ட்ராட்டோபாஸ் அதாவது ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர். ட்ரோபோஸ்பியரையும் ஸ்ட்ராட்டோஸ்பியரையும் பிரிக்கிறது ட்ரோபோபாஸ், ஸ்ட்ராட்டோஸ்பியரையும் மீசோஸ்பியரையும் பிரிக்கிறது ஸ்ட்ராட்டோபாஸ். மீசோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் 80 to 85 கிலோமீட்டர். இது வந்து கோல்டஸ்ட் லேயர், அதாவது மீசோ கோல்டஸ்ட் லேயர். இங்க வந்து அதுக்கடுத்து வந்து மீட்டியரைட்ஸ் எண்டு ஹியர், அதாவது அந்த விண்கற்கள்லாம் வரும் தெரியுமா, எரிக்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த கல் வர 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மீசோஸ்பியர்லேயே முடிஞ்சு போயிடும், மறைஞ்சிடும் அப்படியே ரைட்டா. இங்கே வந்து ஹைட் ஏற ஏற டெம்பரேச்சர் குறையுது. ஸோ ட்ரோபோஸ்பியரில் ஹைட் ஏற டெம்பரேச்சர் குறையுது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஹைட் ஏற டெம்பரேச்சர் ஏறுது. மீசோஸ்பியரில் ஹைட் ஏற டெம்பரேச்சர் குறையுது. அப்படியே ஆப்போசிட் ஆகிக்கிட்டே இருக்கு. தெர்மோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஹாட்டஸ்ட் லேயர், ஹைட் ஏற ஏற டெம்பரேச்சர் ஏறுது. திருப்பி இங்கே ஆப்போசிட். இதற்கு ஏகேனா ஆல்சோ நோனஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து அயனோஸ்பியர்னு இருக்கு. காரணம் என்னன்னா இங்கே அயன்ஸ் அதிகமாக இருக்கு. இங்க என்ன ஆகும் அப்படின்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த சோலார் ஃபிளார்ஸ் அப்படின்றது வந்து அயனைஸ்ட் ஆகும், அயன்ஸ் கூட வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ மிக்ஸ் ஆகுறதுனால என்ன அப்படின்னா எர்த்தனுடைய அந்த மேக்னட்டோஸ்பியர் இருக்கும். எர்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த காந்த ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த நம்ம நைட் நேரத்தில் வந்து மேகத்தை பார்க்குறப்ப வந்து இந்த லடாக்கு, அதுக்கப்புறம் சுவிட்சர்லாண்டு, கனடா, வேற என்னன்னு சொல்லுவாங்கன்னா டென்மார்க், ஸ்வீடன், ஃபின்லாண்டு, இந்த மாதிரி நாடுகளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேகத்தில் வந்து நல்லா பளபளன்னு பிங்க் கலரில் பச்சை கலர்ல ஜொலிக்கும். ஸோ அது வந்து க்ளோயிங் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா அரோரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு நார்த் சைடில் சரியா. வடக்குல வந்து பார்த்துட்டிங்கன்னா அது அரோரா பொரியாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. தெற்கு சைடில் வந்து அரோரா ஆஸ்ட்ரியாலிஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ரைட்டா. ரேடியோ வேவ்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுறது அயனோஸ்பியர் மூலியமா தான். கர்மன் லைன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னன்னா ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியருக்கும் எக்ஸோஸ்பியருக்கும் நடுவில் இருக்கிறத வந்து கர்மன் லைன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ரைட்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு சில முக்கியமான விஷயம் அட்மாஸ்பியரை பொறுத்த வரைக்கும். ஸோ அது எதுக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்குற அனைத்துமே, நான் இந்த கண்டென்ட் எல்லாமே எதுக்கு எடுத்திருந்தேன், நார்மல் ஃபேக்சுவல் பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்கு தான் நான் இதையும் எடுத்தேன். ஆனால் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம வந்து நம்ம கண்டென்ட்டை வச்சு எழுதிடலாம் அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான் நான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன் சரியா. ஸோ கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மாற போகிறது கிடையாது. ஆனால் அந்த கண்டென்ட்டை கேட்குற விதம் மட்டும்தான் மாறும். நம்ம என்னென்னலாம் கிளாஸில் பார்த்தோமோ அது எல்லாமே வந்து அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க தான் செய்யும் ரைட்டா. சரி, இப்போ இதை பாருங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டினை பார்த்த உடனே வந்து நம்மளுக்கு வந்து எதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு செகண்ட். ஸோ எதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா எந்த கொஸ்டின் வந்து எதை பற்றி இருக்கிறது அப்படின்றதான் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி தான் இருக்கிறது. ஸோ அதுக்கடுத்து வந்து இதில் வந்து என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. The layout of the cities Mohenjo-daro, Harappa was based on grid pattern. ஆமா, இப்படிதான் இருக்கும். கிரிட் பேட்டர்ன்ல அவங்க வந்து அந்த தெருக்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அர்பன் பிளானிங், இது கரெக்ட் தான், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா சீல்ஸ் டிஸ்கவர்ட் ஃப்ரம் ஹரப்பன் சைட் சஜஸ்ட் ப்ராக்டிஸ். ஆமா, விலங்கு வளர்ப்பு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரைட்டிங்கும் இருந்திருக்கு. பாசிபிளி சரியா. இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு நியூட்ரலான வேர்டு, இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு வார்த்தை. ஸோ அதுக்கடுத்து இது ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க ஃபயர் அல்தாஸ், அதாவது அக்னி குண்டங்கள், அதுக்கப்புறம் குதிரையினுடைய அந்த எலும்புக்கூடுகள், அது எல்லாமே ஃபவுண்ட் அட், அதாவது குதிரையினுடைய எலும்புக்கூடுகள்னா மொத்த எலும்புக்கூடும் கிடைக்கல, குதிரையினுடைய ஒரு சின்ன எலும்புக்கூடு, ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் கிடைச்சது ரைட்டா. ஆனால் சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு குதிரையை பற்றி தெரியாது, தெரிந்ததற்கான வாய்ப்பு இல்லை ரைட்டா. ஒரு சின்ன எலும்பு மட்டும் தான் கிடைச்சிருக்குது.
அதுக்கப்புறம் அக்னி குண்டங்களும் கிடைச்சிருக்கு. ஆனா இங்க பாருங்க, எவ்ரி அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த எவ்ரி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப 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 ஒரு எப்படி சொல்றது, இந்த இந்த எவ்ரின்ற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் ஆப்ஷன் வந்து ஈஸியா போட்டுடலாம். என்ன அப்படின்னா, எவ்ரின்ற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 99% வந்து பார்த்துட்டிங்கன்னா ராங்காக தான் இருக்கும். 90% 90% வந்து இந்த எவ்ரி, அதுக்கு அடுத்தது வந்து ஆல், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நன், அதுக்கப்புறம் வந்து ஆல்வேஸ். ஆல்வேஸ் இப்போ இந்த கொஸ்டின்ல இருக்கிற எவ்ரி, வேற என்ன அப்படின்னா நெவர், இந்த மாதிரி வார்த்தை எல்லாமே வந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 90% தப்பாக தான் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் வந்து தெரியலனா கூட பரவாயில்ல, ஆனால் மூணாவது ஆப்ஷன் இந்த எவ்ரி அப்படின்றத வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, இந்த கொஸ்டின் அந்த ஆப்ஷனும் தப்பு. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் வந்து நிற்போம். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ. புரிஞ்சது நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ அதனால தான் நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபயர் அல்தார்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஃபயர் அல்தார்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்லா இடத்துலையுமே கிடையாது, ரெண்டே இடத்துல மட்டும்தான். ஒன்று கலிபங்கன்லையும் இன்னொன்று லோத்தல்லையும். சரியா, இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. குதிரையினுடைய ஒரே ஒரு எலும்பு துண்டு மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா சுர்கோட்டடால கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரைட்டா, ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான். சரி, நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி ஒரு நம்ம கிளாஸ்ல எடுத்த கண்டென்ட் மட்டும் நான் பாக்குறேன். பாருங்க, இந்த கொஸ்டின் இப்படி இருக்குது, ஆனா இந்த கொஸ்டினுக்காக தனியா ப்ரிப்பேர் பண்ணணுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? நம்ம கண்டென்ட்டே போதுமானதான். எந்த கொஸ்டின் எந்த எக்ஸாம் நீங்க எழுதுறதுக்கும் சரி, யூபிஎஸ்சி வரைக்கும் தாராளமா எழுதலாம். ஏன்னா கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ சார்லஸ் மேசன் அப்படின்றவர் தான் 1826 வந்து ஹரப்பா, அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அச்சை வந்து கண்டுபிடிச்சார். ரைட்டா, ஸோ அந்த அச்சு மூலியமா தான் ஓகே இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நாகரிகம் இருந்திருக்குன்றது நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. லாகூர்ல இருந்து முல்தானுக்கு ரெண்டுமே பாகிஸ்தான்ல இருக்கு, அங்க வந்து ஒரு ரயில்வே லைன் போட்டுக்கிட்டு இருக்கப்ப தான் அந்த அச்சை கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் அமைப்பு, அதை வந்து உருவாக்குனாங்க. அதனுடைய முதல் இயக்குனர் ஜெனரலா அலெக்சாண்டர் கன்னிங்கம் இருந்தாரு. இந்திய தொல்லியலின் தந்தையாக அலெக்சாண்டர் கன்னிங்கம் சொல்லுவாங்க. அடுத்து 1902 to 31 ஜான் மார்ஷல் இயக்குனர் ஜெனரலா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய இயக்குனர் ஜெனரலா இருக்கிறப்பதான் ஹரப்பாவும் மொஹஞ்சதாராவும் உங்களுக்கு ஆராய்ச்சியில வந்து ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ரைட்டா, அடுத்தது பாருங்க. ஸோ இதுதான் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய ஒரு பகுதி. 3300 பிசியிலேருந்து 1300 பிசி வரைக்கும் இருக்கும். இது வந்து நகர்ப்புற நாகரிகம், முக்கோண வடிவத்தில் இருந்துச்சு. இதற்கு சமகாலத்தில் மெசபொட்டாமியா, சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம் அதெல்லாமே இருந்துச்சு. ஈராக்ல இருக்கிறதா மெசபொட்டாமியா. நகரங்கள் அனைத்துமே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே இருந்திருக்குது. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் போட்டிருக்காங்க. இதை வந்து என்ன வெண்கல காலம்னு சொல்றாங்க, பிரான்ஸ் ஏஜ்னு சொல்றாங்க. புரோட்டோ ஹிஸ்டரி, அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாறுக்கும் இடைப்பட்ட காலத்தை புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு எழுதப்பட்ட ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு, ஆனா என்ன எழுதியிருக்காங்கன்றது கண்டுபிடிக்க முடியல. சரியா, ஏன்னா பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட், போஸ்ட்ராஃபடன் மெத்தட், ஏன்னா இப்படிதான் எழுதியிருக்காங்க, பிக்சர் வச்சு எழுதியிருக்கிறாங்க. மெத்தட் இந்த மாதிரி, அதாவது லெஃப்ட் டு ரைட்டு, அதுக்கப்புறம் ரைட்டு டு லெஃப்ட், அடுத்து லெஃப்ட் டு ரைட்டு, அடுத்து ரைட்டு டு லெஃப்ட் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ நான் ஸ்பீடாக போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து யாருமே எதுவும் நினச்சிக்காதீங்க. காரணம் என்னன்னா, இது எல்லாமே நான் வந்து நம்ம கோர்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் இது எல்லாத்தையுமே நான் கோர்ஸ்லேயே உங்களுக்கு வரலாறு அப்படின்ற டாபிக் கீழே வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் டாபிக், வரலாறுல டாப்பிக்கே நான் வரலாறுல வந்து 2வது டாபிக் சிந்து சமவெளி நாகரிகத்தில் நான் இதை வந்து எடுத்திருப்பேன். ரைட்டா, ஸோ நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல 25க்கு 20க்கு மேல எப்படி ஈஸியா எடுக்கிறதுன்றது மட்டும்தான். தெருக்கள் எல்லாமே கிரிட் பேட்டர்ன்ல போட்டிருக்கிறாங்க. நம்ம இதுல பார்த்தோம்னா ஒரு ஆப்ஷன்ல இருந்துச்சுல, அதுதான் பசுபதி மகாதேவர் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து வணங்கியிருக்கிறாங்க அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. 3 முகங்கள், 2 கொம்புகள், உட்கார்ற போஸ்ட்ல இருந்திருக்கிறாரு. புலி, காண்டாமிருகம், எருமை மாடு, யானை, 2 மான்கள் அவருடைய பாதத்துக்கு பக்கத்துல இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு அச்சு. ரைட்டா, அந்த அச்சில் தான் வந்து இந்த பசுபதி மகாதேவனுடைய அச்சு வந்து கிடைச்சிருக்கு. புரோட்டோஷிவா அப்படின்றாங்க. ஏற்றுமதி இறக்குமதி இருந்திருக்குது, அனைவருக்கும் சமமான ஒரு சமூகமா இருந்திருக்கு. பருத்தி பத்தி தெரிஞ்சிருக்கு, மெஷர்மெண்ட் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. சுண்ணாம்பு கல், ஸ்டியாடைட் கல்ல, ஐடல் ஒர்ஷிப், சரியா, அதாவது உருவ வழிபாடும் இருந்திருக்கலாம் அப்படின்றதும் நம்மளுக்கு சொல்றாங்க. ரைட்டா, நான் ஆல்ரெடி சொன்னேன், கொஸ்டின்ல இருந்த ஸ்ட்ரீட்ஸ் கிரிட் பேட்டர்ன் இருக்கு, பசுபதி மகாதேவனுடைய சிலை.
டவுன் பிளானிங் எல்லாமே அப்பர் சிட்டி லோயர் சிட்டின்னு பிரிச்சிருக்கிறாங்க. அக்னி குண்டங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன ஆப்ஷன்ல இருந்த மாதிரி கலிபங்கன் லோத்தல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. குதிரையை பத்தின ஆதாரங்கள் கிடைக்கல, ஆனா சுர்கோட்டடால ஒரே ஒரு எலும்பு துண்டு மட்டும் கிடைத்திருக்குது. ரைட்டா? பானைகள் எல்லாமே இதுல இருந்திருக்குது. ரைட்டா? பானைகள். ஸோ அதுக்கப்புறம் அச்சுக்கள் எல்லாமே ஸ்டியாட்டிக் கல்லால செஞ்சிருக்கிறாங்க. 2.5x 2.5 அப்படின்ற சைஸ்ல வந்து அச்சு இருந்திருக்கு. இரும்பை பற்றியுமே சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு தெரியவில்லை. ஹரப்பா தான் வந்து முதலாக ஆராய்ச்சியில ஈடுபட்ட ஒரு இடமா இருக்கு. அதனாலதான் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு ஹரப்பா நாகரிகம் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. அடுத்தது 1921 தாயாரம் சனியால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ரவி நதியின் கரையோரம். ரைட்டா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நம்மளுக்கு கண்டென்ட் மாறல. அந்த கண்டென்ட்டை கேட்கிற அந்த கண்டென்ட்டை வந்து கொஸ்டினா கேட்கிற விதம் மட்டும்தான் வந்து டைப்பு, அந்த டைப் மட்டும்தான் மாறி இருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து ஃபேக்சுவலா கேட்டுட்டு இருந்தாங்க, ஃபேக்டா ஹரப்பாவை கண்டுபிடிச்சது யாரு, ஓகே தயாரம் சனி, முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப எப்படி கிடையாது, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எத்தனை கரெக்ட்னு கேட்கறாங்க. ஸோ இப்ப எப்படி கேட்கறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட். ரைட்டா? ஸோ மொஹஞ்சதாரோவை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நம்ம கண்டென்ட்ல நம்மளுடைய கிளாஸ்ல எழுதி போட்டிருக்கோம். சிந்து நதியின் கரையோரம் 1922 ஆர்டி பானர்ஜியால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரி, இப்ப அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டியில கேட்டிருக்கிறாங்க. ஸோ பாலிட்டியில வந்து அடிப்படை உரிமைகள் தொடர்பா இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதை வந்து எப்படி நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டிகல் 15 கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஆர்டிகல் 15 வந்து டிஸ்கிரிமினேஷனை வந்து ப்ராஹிபிட் பண்ணுது. டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்றத டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, அந்த பாகுபாடு அப்படின்றது வந்து எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஓகே, கரெக்ட் தான். அதாவது மதத்தின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், பாலினத்தின் அடிப்படையில், அதுக்கப்புறம் பிறந்த இடத்தின் அடிப்படையில் பாகுபாடு இருக்கக்கூடாது. கரெக்ட் தான். சரிட்டா? அப்ப ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். அடுத்து ஆர்டிக்கல். ஸோ அப்போ ஆப்ஷன் 1 கரெக்ட் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, உடனே நீங்க இந்த இதுக்கு வந்துருங்க, எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு தான் கேட்குறாங்க. அப்ப நம்ம இதை எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா ஆப்ஷன் 1 இதுல இல்லை. அடுத்தது ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு லைஃபை பத்தி பேசுது. கரெக்ட் தான். பர்சனல் லிபர்ட்டி, பிரைவசி எல்லாத்தையும் பத்தி பேசுது. ஓகே, ஆப்ஷன் 2வும் கரெக்ட். அடுத்து ஆப்ஷன் 2 கரெக்ட்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா இதுல 1 and 3 மட்டும் தான் இருக்கு. அடுத்தது ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இது எல்லாருக்குமே தெரியும், ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஆர்டிகல் 31ல இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. சரியா? அப்போ வந்து ஆப்ஷன் 3 வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ஆப்ஷன் 1 2 தெரியல, வெறும் ஆப்ஷன் 3 வந்து நீங்க பாருங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 31ல கிடையவே கிடையாது. ஏன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி எதுல இருக்குதுன்னா ஆர்டிகல் 300A இருக்குதுன்றதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததே தான். ஸோ ஆர்டிகல் 300A, இந்த ஆர்டிகல் 300A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்போ ஆப்ஷன் சி, ஆப்ஷன் 3 வந்து கிடையாது. அப்போ நம்ம எதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம்னா, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன்ல வந்து தான் நம்ம நிற்போம், அதுதான் ஆப்ஷன் பி. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இப்படிதான் வந்து நம்ம கொஸ்டின்ஸை வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கிளாஸ்ல எடுத்ததே தான், ஃபுல் கம்ப்ளீட்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி இந்த கொஸ்டின் ரிலேட்டடா இருக்கும். அதை வந்து ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 15 டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்றதெல்லாம் நான் கொடுத்து வச்சிருப்பேன். ரைட்டா? இது எல்லாமே வந்து நம்ம கிளாஸ்ல எடுத்த கண்டென்ட்டே தான். எதுக்காக இந்த கண்டென்ட் நான் பின்னாடி ஆட் பண்ண, இதுக்கு அடுத்த வீடியோஸ்ல எல்லாம் கண்டென்ட் இருக்காது. இதுக்கு அடுத்த வீடியோஸ் நான் இப்பயே சொல்லிடுறேன், இதுக்கு அடுத்த வீடியோஸ்ல கண்டென்ட் இருக்காது. ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்றுத்தையுமே நான் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ ஆர்டிகல் 15 அப்படின்னா நான் என்னன்றதை நான் எழுதிடுவேன். ஆர்டிகல் 21 நான் கம்ப்ளீட்டா எழுதிட்டு மேல ஆர்டிகல் 21 ரிலேட்டடா என்னென்ன இருக்குன்றதை நான் எழுதிடுவேன். ரைட் டு ப்ராப்பர்ட்டினா என்னென்னன்றதை எழுதிடுவேன் நான். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? நம்மளுக்கு இந்த இதுல நான் கண்டென்ட் ஆட் பண்றதுக்கான காரணம் வந்து, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா மாத்திட்டாங்க. அப்ப அது வந்து நம்ம பழைய கண்டென்ட் வந்து எதுவுமே படிக்க வேண்டாமா அப்படின்ட்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா மாத்தினாலும், ஏன்னா நம்மளோட எல்லா கிளாஸுமே சரியா, உங்களுக்கு எஸ்எஸ்சியில் எடுக்கிறதாகட்டும், இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறதாகட்டும், எல்லா கிளாஸுமே நீங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டா கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ற நிலைமையில தான் அந்த கண்டென்ட் அனைத்துமே இருக்கும். ரைட்டா? சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து வந்து விருதுகள் தொடர்பாக கேட்குறாங்க. இவங்க மேஜர் சிவிலியன் அவார்ட்ஸ். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவினுடைய மிக உயரிய விருது பாரத ரத்னா. பாரத ரத்னாவுக்கு அடுத்து பாரத ரத்னா தான் உயரிய விருது. அதுக்கு அடுத்தது வந்து பத்ம விபூஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பத்ம பூஷன், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பத்ம ஸ்ரீ. அப்போ உயரிய விருது வந்து எது அப்படின்னா பாரத ரத்னா, இரண்டாவது பத்ம விபூஷன், மூன்றாவது பத்ம பூஷன், நான்காவது பத்மஸ்ரீ.
சரி. ஸோ பாரத ரத்னா கொஸ்டினை பார்ப்போம். பாரத ரத்னா இஸ் அவார்டு ஃபார் இது நம்மளுக்கு கொஸ்டினை வாசிக்கிறப்ப அப்படியே ஸ்பீடாக வாசிக்கலாம். பாரத ரத்னா ஓகே, எக்ஸம்ஷன் சர்வீஸ்க்கு கொடுக்குறாங்க, ஓகே. கலை, அதுக்கப்புறம் இலக்கியம், அதுக்கப்புறம் அறிவியல், அதுக்கப்புறம் பொது சேவை, இதெல்லாம் கொடுக்குறாங்களா? ஓகே, ஆப்ஷன் 1 கரெக்ட். அடுத்து இதெல்லாம் ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஆல், எவ்ரி திங், நன், எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லு. பாரத ரத்னா ஓகே. அடுத்து பத்மபூஷன் வந்து பத்ம விபூஷனை விட பெருசான்னு கேட்கறாங்க. கிடையவே கிடையாது. ஏன்னா பத்ம விபூஷன் தான் பெருசா. அப்போ ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிட்டா பி, சி, டி எல்லாமே எலிமினேட் ஆயிரும். அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான். தேர்ட் எனக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்படிதான் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணணும். அடுத்த கேள்வி, இது வந்து பிசிக்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. எதை பத்தி கேட்கறாங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் சர்க்கியூட் பிஹேவியர் ரிலேட்டடா கேட்டிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு நார்மலாவே ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட் இருக்குதுன்னா கரண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ரைட்டா? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதாவது தாங்குற சக்தி. ஸோ நார்மலாவே ஒரு பாயிண்ட் எழுதுறேன். ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுது அப்படின்றது வந்து என்னன்னா, ரெசிஸ்டன்ஸ் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் 1 பிளஸ் ரெசிஸ்டன்ஸ் 2 பிளஸ் ரெசிஸ்டன்ஸ் 3 அப்படியே வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அப்ப ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஏறுது. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஏறும். எப்ப ஏறும் அப்படின்னா ரெசிஸ்டர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் ஏறும் அப்படின்றதுதான். ஸோ அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஏறும் எப்ப அப்படின்னா ரெசிஸ்டர்ஸ் வந்து ஆட் ஆகுறப்ப. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் வந்து 1 வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம், இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓகே ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து சீரிஸ் சர்க்கியூட்ல, இது வந்து சீரிஸ் சர்க்கியூட். மொத்தம் டோட்டலாக வந்து 2 சர்க்கியூட் இருக்கு. சீரிஸ் சர்க்கியூட், அதுக்கப்புறம் பேரல் சர்க்கியூட் அப்படின்றது தான். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ரைட்டா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே. அடுத்தது பேரல் சர்க்கியூட்ல கேட்குறாங்க. ஸோ பேரல் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் ரிமைன்ஸ் ஈக்குவல் டு த டோட்டல் அப்ளைட் வோல்டேஜ் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இருங்க, ஒரு இதை வந்து நான் எழுதியே நான் காமிச்சிடுறேன். சரி, ஓகே. இங்க பாருங்க, இங்க எழுதிடலாம். இப்போ நம்மளுக்கு சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான சர்க்கியூட் இருக்கும். சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து சீரீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒன்று வந்து சீரீஸ் சர்க்கியூட்டு, சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து சீரீஸ், இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா பேரலல் சர்க்கியூட். சீரீஸ் சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வந்து சேமா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? கரண்ட் வந்து சேமா இருக்கும். அதே நேரத்தில் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்றது டிஃப்ரெண்டா இருக்கும். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா வால்டேஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க பேரலல் சர்க்கியூட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா கரண்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க கரண்ட் சேமா இருக்கும், இங்க கரண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது வால்டேஜ் வந்து எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். வால்டேஜ் சேமா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இதை வச்சு பார்க்குறப்ப வந்து பேரலல் சர்க்கியூட்ல வந்து ஈச் ரெசிஸ்டர் ரிமைன்ஸ் ஈக்குவல் டு த டோட்டல் அப்ளைடு வோல்டேஜ் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து என்னது, வோல்டேஜ் வந்து ரிமைன்ஸ் ஈக்குவல். அப்போ வந்து பேரலல் சர்க்கியூட்டா, இங்க பாருங்க, பேரலல் சர்க்கியூட் வோல்டேஜ் வந்து ஈக்குவலாக இருக்கும். பேரலல் சர்க்கியூட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும், அது ஈக்குவலாக இருக்கும். அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சேம் அதே மாதிரி வந்து ஓம்ஸ் லா. ஸோ இந்த ஓம்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் ஓம்ஸ் லா டிஃபைன்ஸ் எ ரிலேஷன்ஷிப் அமாங் வோல்டேஜ், கண்டக்டர், அதுக்கப்புறம் வந்து வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பட் நாட் ஹவு ரெசிஸ்டன்ஸ் வேரிஸ் வித் த கண்டக்டர்ஸ் டைமென்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க.
ஸோ இது நார்மலாக வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறப்ப வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மாதிரி லா பற்றி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம், தாராளமாக அட்டன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், ரைட்டா? ஏன்னா வந்து நம்மளுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதனால தான் வந்து நான் சொல்கிறேன், ரைட்டா? சரி, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன அப்படின்னா, இந்த சீரிஸ் சர்க்யூட்டில் வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக கரெக்டு தான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதுக்கு கரெக்டு தான். அதனால வந்து நான் இப்படியே போட்டுடுறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு இதுக்கு வரும். ஸோ அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சு, ரெசிஸ்டர்ஸ் வந்து அதிகமாகிறப்ப ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். 1 and 2 வந்து இது கரெக்டு தான். ஓம்ஸ்லாவை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓம்ஸ்லா வந்து வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது தான். ஆனால் பட் நாட் ஹவு ரெசிஸ்டன்ஸ் வேரிஸ் வித் கண்டக்டர்ஸ் டைமென்ஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்கல்ல, அது வந்து இன்கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 and 2 மட்டும்தான். 1 and 2. அடுத்த கேள்வி வந்து திட்டங்கள் தொடர்பாக கேட்குறாங்க. ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்குது. நல்லா பாருங்க. வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம், இந்த திட்டம் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்கிறாங்க. மொத்தம் 2 இதாக இருக்குது. வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் 2, அடுத்து வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் 1. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் இந்த 2 அப்படின்றது வந்துச்சு. எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 6839 கோடி மதிப்பில் வந்து இது வந்துச்சு. எந்தெந்த மாநிலத்திற்கு இந்த 2வது ஃபேஸ் வந்து விட்டாங்க அப்படின்னா, அருணாச்சல பிரதேசம், அதுக்கப்புறம் சிக்கிம், அதுக்கப்புறம் லடாக், இந்த மாநிலத்திற்கு விட்டாங்க, ரைட்டா? ஸோ அப்போ வந்து அசஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அதற்கான ரீசன், வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் இன்க்ளூட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆல் அப்படின்ற, ஆல், எவ்ரி, அதுக்கப்புறம் வந்து நன், ஆல்வேஸ், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் வார்த்தை. இப்பெல்லாம் வந்து மேக்ஸிமம் அது வந்து ஃபால்ஸாக தான் இருக்கும், ரைட்டா? ஸோ அதில் வந்து முன்னாடி வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் முதல் ஃபேஸ்ல வந்து எல்லா நார்தன் பார்டர் வில்லேஜஸ்க்கும் உள்ள ஒரு குறிப்பிட்டு ஒரு 17 மாநிலத்திற்கு மட்டும்தான் விட்டாங்க, பார்டர் வில்லேஜஸ்க்கு மட்டும்தான் விட்டாங்க, ரைட்டா? 17 மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல மட்டும்தான். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 ஃபால்ஸ் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, ரீசன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னா இதை எலிமினேட் பண்ணிடலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான். அடுத்து, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரப்போ வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிடலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். எலிமினேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இதில் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக, அதாவது ஒரு எப்படி கேட்குறாங்க பாருங்க, இந்த குவாண்டம் சுப்ரமசி அப்படின்றது வந்து எந்த ஒரு கான்செப்ட் கூட தொடர்புடையது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங். பிளாக் செயின் கிடையாது, சூப்பர் கம்ப்யூட்டிங் கிடையாது, செயற்கை நுண்ணறி ஏஐயும் கிடையாது. சரி, அடுத்தது பாருங்க. இதுல வந்து நிறைய இன்டர்நேஷனல் ஒப்பந்தங்கள், சர்வதேச ஒப்பந்தங்கள் தொடர்பான கேள்விகளா இருக்குது. இங்க பாருங்க. அப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இதுல வந்து என்ன இந்த கொஸ்டின் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரீம் வேர்டு இருக்கான்றதை நம்ம பார்க்கலாமா? இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்ப வந்து இது வந்து கியோட்டோ புரோட்டோகால் வந்து மேண்டேட்ஸ் எமிஷன் ரிடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் ஆல். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்க வந்து கரெக்டா பாருங்க, இல்லை அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ன்ற ஒரு வார்த்தை இருக்குது. மேக்ஸிமம் எல்லா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எக்ஸாமுக்கு வந்து நான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், ரைட்டா? ஓரளவுக்கு படிச்சிருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு நியூட்ரலான ஸ்டேட்மெண்ட், அப்போ அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். நான் வந்து 200க்கு 200 வாங்குவேன் அப்படின்றது முடியாத ஒரு விஷயம். ஒரு 200க்கு ஒரு 185க்கு மேலே வாங்கிடுவேன், 190க்கு மேலே எனக்கு கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியும் அப்படின்றது ஓகே, முடியும், ரைட்டா? 200க்கு 200 அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா இம்பாசிபிள்ன்றது கிடையாது. பட் ஆனால் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா இதை எலிமினேட் பண்ணிடலாம், இதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் ஏல தான் வந்து நிற்கலாம். சரி, இப்போ இந்த கொஸ்டினை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மோன்ட்ரியால் புரோட்டோகால் அப்படின்ற ஒன்று வந்துச்சு. இது எப்பொழுது அப்படின்னா 1987 வந்து கொண்டு வந்தாங்க. குளோரோ கார்பனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்காக தான், ரைட்டா? இது வந்து குளோரோ கார்பன். கிகாலி ஒப்பந்தம்னு ஒன்று இருக்குது, கிகாலி அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க, கிகாலி அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த கிகாலி அமெண்ட்மெண்ட்ல வந்து எதை பற்றி பேசினாங்கன்னா ஹைட்ரோஃப்ளோரோ கார்பனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு தான், ரைட்டா?
ஸோ இங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓசோன் லேயர்ல வந்து ஓசோன் லேயரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான், ரைட்டா? சரி, அதுக்கப்புறம் இந்த ஓசோன் லேயர் வந்து எங்க இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல, ஸ்ட்ராட்டோ ஓசோ அப்படின்னு, ஸ்ட்ராட்டோ ஓசோ, ரைட்டா? ஓசோன், ஸ்ட்ராட்டோ ஓசோன். அதுக்கப்புறம் கியோட்டோ புரோட்டோகாலை பொறுத்த வரைக்கும் இது வந்து எது தொடர்பா இருந்துச்சு அப்படின்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ் தொடர்பாக எப்பொழுது போட்டாங்கன்னா 1997 வந்து இந்தியா வந்து இந்த கியோட்டோ புரோட்டோகால்ல வந்து சைன் பண்ணாங்க, ரைட்டா? இது வந்து ஒரு பகுதி, எதனுடைய ஒரு பகுதி அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்ஒர்க் ஆன் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பினுடைய ஒரு பகுதி தான் இது. வந்து டெவலப்பிங் நேஷன்ஸ் கூட இது கிடையாது, டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிற நேஷன்ஸ் கூட இது போடல, டெவலப்டு நேஷன்ஸ் தான், ஆல்ரெடி டெவலப் ஆன நாடுகள் இருக்குல்ல அவங்க கூட போடப்பட்டது, ரைட்டா? இன்க்ளூடிங் டெவலப்டு நேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, டெவலப்டு, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியா சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாரிஸ் ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து கிளைமேட் கோல்ஸ், கிளைமேட் ரிலேட்டடான 1 and 3 மட்டும்தான் இதில் கரெக்டு. அடுத்தது, ஸோ அப்போ வந்து டெவலப்டு நேஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியா சைன் பண்ணியிருக்கு, ஆனால் இந்தியா டெவலப்பிங் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்போ சைன் பண்ணாங்க, அந்த டைமில் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக வந்து ஓகே நம்ம வந்து ஒரு மேஜராக வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணோம், ரைட்டா? அதனால சைன் பண்ணாங்க. அடுத்து வந்து ஆறுகள் தொடர்பாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ பெனின்சுலா, அப்போ வந்து நம்மளுக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னன்னா அந்த கொஸ்டின் எதை பற்றி இருக்குன்றதை பார்த்தாலே போதும். சரி, இந்த கொஸ்டினை வாசிங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஓகே, தீபகற்ப ஆறுகள், பெனின்சுலர் ரிவர்ஸ் வந்து மழை பெய்யறதன் மூலியமாக வரக்கூடியது. அதுக்கப்புறம் சீசனுக்கு சீசன் தான் தண்ணி கிடைக்கும். ஆமா, கரெக்ட் தான். நம்மளுக்கு மழை காலத்துல நிறைய மழை இருக்கும், வெயில் காலத்துல வற்றி போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு கரெக்ட். அதுக்கடுத்து இந்த ரிவர் எல்லாமே வந்து நல்லா பாருங்க, இங்க பாருங்க கொஸ்டின், இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஜெனரலி ஃபார்ம் டெல்டாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஜென்ரலாகவே வந்து இந்த நம்ம தீபகற்ப ஆறுகள் டெல்டாவை வந்து உருவாக்குமான்னு கேட்குறாங்க. கிடையவே கிடையாது. ஜென்ரலாக வந்து ஃபார்ம் பண்ணவே பண்ணாது. நம்மளுக்கு கிருஷ்ணா கோதாவரி டெல்டா இருக்கு, காவேரி டெல்டா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மகாநதி டெல்டா இருக்கு. அப்போ முக்கியமான இந்த மாதிரி ஆறுகள் மட்டும்தான் டெல்டாவே இருக்கு. அது போக வந்து நிறைய ஆறுகள் இருக்குது இல்ல, அதெல்லாம் டெல்டா ஃபார்ம் பண்ணுதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஜென்ரலாலாம் டெல்டா ஃபார்ம் பண்ணாது, புரியுதா? ஸோ நம்மளுக்கு இப்போ தீபகற்ப இந்தியா வந்து இதுதான், அதாவது பெனின்சுலார் இந்தியா அப்படின்னு இதுதான் சொல்லுவாங்க. இதில் வந்து ஆறுகள் நம்ம போகுது. ஸோ இங்கே வந்து கிருஷ்ணா கோதாவரி டெல்டா இருக்கும், அதுக்கப்புறம் காவேரி, இந்த மாதிரி இடத்துல இந்த சைடு மட்டும்தான் வந்து டெல்டா வந்து அதிகமாக இருக்கும், ரைட்டா? கிழக்கு கடற்கரையில் மட்டும்தான். ஆனால் இந்த சைடு அதிகமாக என்ன இருக்குன்னா எஸ்டுவரிஸ் இருக்கும், ரைட்டா? இந்த சைடு வந்து எது அதிகமாக இருக்கும்னா டெல்டாஸ் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து எஸ்டுவரி வந்து அதிகமாக இருக்கும். எஸ்டுவரினா என்ன அப்படின்னா கடலுக்கு பக்கத்துல வந்து ஒரு நதி மாதிரியே போகும், ரைட்டா? நதி குளம் மாதிரி இருக்கும் எஸ்டுவரி, ரைட்டா? குட்டை மாதிரி. ஸோ எஸ்டுவரிஸ். அடுத்து பாருங்க, மோஸ்ட்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் வார்த்தை. மோஸ்ட் ரிவர்ஸ் இந்த ரீஜன் ஆரிஜினேட் ஃப்ரம் த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஃப்ளோ வெஸ்ட்வர்ட்ஸ். கிடையாது. அதாவது நம்மளுக்கு இந்த சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து தான் நிறைய ஆறுகள் உருவாகுது, அது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த ஆறுகள் எல்லாமே உருவாகி எங்க போகுதுன்னா இந்த சைடு ஈஸ்ட் நோக்கி போகுது, வெஸ்ட் நோக்கியே வரவே இல்லை. ஸோ அப்போ வந்து கிடையாது. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து இது வெஸ்ட் வேர்ட்ஸ் கிடையாது, ஈஸ்ட் வேர்ட்ஸ், ரைட்டா? ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 only. அடுத்த கேள்வி இது. அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இந்த கொஸ்டின் எதை பத்தி இருக்குது? அப்போ புத்திசம் தொடர்பா இதுல கேட்டிருக்கிறாங்க. ஒரு செகண்ட். ஓகே, சரி. இப்போ வந்து இந்த கொஸ்டினை ஒரு தடவை நம்ம கண்டென்ட்ல வந்து என்ன நடத்தியிருந்தோம் அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். 2 விதமான புத்திசம் இருக்கு. ஆக்சுவலா பௌத்த சபைகள் வந்து 4 இருக்குன்றத பார்த்தோம்னா, ஷார்ட்கட் சீரீஸ்ல வந்து நீங்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அக்காக் பிளேயிங் இன் ராஜீவ் பார்க் அப்படின்றத பார்த்துருப்போம். அதுல வந்து 4வது கவுன்சில். ஸோ 4வது கவுன்சில் எங்க நடந்திருக்கும்? குந்தல்வன்ல நடந்திருக்கும். குந்தல்வன் காஷ்மீர்ல இருக்குது. ஸோ அங்க வந்து 2ஆ பிரிஞ்சிடும் பௌத்த மதம், மகாயான புத்திசம், ஹினாயான புத்திசம்னு. மகாயானாவுக்கு வந்து சமஸ்கிருதம் இல்ல, கிரேட் வீல் அப்படின்னு பேரு, இங்க லெசர் வீல்.
இங்க வந்து சுன்யவாடா பிலாசபியை வந்து ஃபாலோ பண்றாங்க. இங்க வந்து சமஸ்கிருத மொழி, இங்க பாலி மொழி, இங்க வந்து உருவ வழிபாடு இருக்கு, இங்க உருவ வழிபாடு இல்ல. ரெண்டு முக்கியமான பள்ளிகள் சித்துமத்ரா, அதுக்கப்புறம் வந்து மத்தியமாக்கா. இங்க முக்கியமான பள்ளிகள் 18 இருக்கு. அதுல முக்கியமானது சர்வஸ்திவாடா தேரவாடா அப்படின்றது சொல்றாங்க. ரைட்டா? சரி. இப்ப இந்த கொஸ்டினை பாத்தீங்கன்னா, மகாயான புத்திசம், சரியா? மகாயான புத்திசத்துல வந்து இதெல்லாம் பாருங்க, எமர்ஜ் லேட்டர் அண்ட் இன்ட்ரடியூஸ் கான்செப்டா போதிசத்துவா அப்படின்ற ஒரு கான்செப்டை இவங்க தான் கொண்டு வந்தாங்க. கரெக்ட் தான். அதுக்கப்புறம் ஐடல் ஒர்ஷிப், ஸோ உருவ வழிபாடு இங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். மகாயான புத்திசத்தை பொறுத்த வரைக்கும் ஐடல் ஒர்ஷிப் உருவ வழிபாடு இருக்கு. அதுக்கு அடுத்தது தேரவாடா, அதாவது ஹினயான புத்திசத்தை வந்து தேரவாடா புத்திசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இது வந்து தேரவாடா தேரவாடா, சரியா? தேரவாடா புத்திசம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ், ரிலேடு சோல்லி ஆன் ஓரல் ட்ரெடிஷன் அப்படின்ற சொல்றாங்க. சரியா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சோல்லி, அதாவது சோல்லி அப்படின்றது வந்து என்ன வார்த்தை அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இது மட்டும் தான் அப்படின்ற ஒரு வார்த்தை. இது வந்து எக்ஸ்ட்ரீம் வார்த்தை. ஸோ ஓரல் ட்ரெடிஷன் கிடையாது. அது போக வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிடலாம். டூ எலிமினேட் பண்ணிட்டா பி, சி, டி எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் வந்து ஏ தான். அடுத்தது இதையுமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். சரியா? அசோகா வந்து பார்த்துட்டீங்கன்னா பௌத்த மதத்தை பரப்புவதற்காக இலங்கை சென்ட்ரல் ஏசியாவுக்குலாம் அவங்க வந்து பரப்புனாங்க அப்படின்றது. சார் எப்படி தெரிய வரும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய கண்டென்ட்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, அசோகனுடைய பையனான மகேந்திரா, பொன்னான சங்கமித்ரா, ஸோ அசோகாவினுடைய மகன் மகேந்திரா, அவங்களுடைய அசோகாவினுடைய மகள் சங்கமித்ரா, இரண்டு பேரையுமே வந்து எங்க அனுப்புறாருன்னா இலங்கைக்கு அனுப்புறாரு. எதுக்காக? பௌத்த மதத்தை பரப்புவதற்காக அப்படின்ட்டு நம்ம கண்டென்ட்ல பார்த்தோம். ஸோ அப்போ வந்து இலங்கைக்கு அனுப்புறாரு அப்படின்றப்ப கொஸ்டின்ல இலங்கை இருக்குது. அப்போ மேக்ஸிமம் அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 1 and 3. அடுத்தது பாருங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க? எமர்ஜென்சி, சரியா? அவசர காலத்தை பத்தி கேட்டிருக்காங்க. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ இதில் வந்து பாருங்க, ஸோ நம்மளுக்கு டோட்டலாக வந்து எத்தனை விதமான எமர்ஜென்சி இருக்குது, இதை எல்லாமே நம்ம பாலிட்டியில் எடுத்த லெக்சர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து பின்னாடியே கொடுத்துருக்கேன். ஒரு ரெஃபரன்ஸுக்கு வச்சுட்டு இதை ஒரு ரீட் பண்ணிட்டு நீங்கள் இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, இதில் என்ன கேட்குறாங்கன்னா, நேஷனல் எமர்ஜென்சியை கொண்டு வருவதற்கு முன்னாடி அதை வந்து அறிவிக்கணும் அப்படின்னா ரிட்டன் அட்வைஸ் வேணும். யாருடைய ரிட்டன் அட்வைஸ்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு. ஏன்னா பிரசிடென்ட் தான் அவசர கால நிலையை வந்து அறிவிப்பாங்க. ஸோ அமைச்சர்கள் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, மத்திய அமைச்சர்கள், ஸோ அவங்க வந்து எழுத்துப்பூர்வமாக அட்வைஸ் கொடுக்கணும். அப்பதான் வந்து கொடுப்பாங்க, பிரசிடென்ட் போடுவாங்க. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்ப, சரியா? ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்ப பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய சேலரியை ரெடியூஸ் பண்ணலாம், ஜட்ஜஸ் முதற்கொண்டு. ரைட்டா? ஸோ இங்க ஆள் இருக்குது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. என்னன்னா இது ரெடியூஸ் பண்ணலாம் சார், ரெடியூஸ் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஜட்ஜஸ் முதற்கொண்டு. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படின்னு வரப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்க பாருங்க, கேன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. கேன் அப்படின்றது ஒரு ஜெனரல் வேர்டு. கேன் அப்படின்றது ஒரு ஜெனரலான ஒரு வார்த்தை. ஸோ இது வரலாம், கேன். சரியா? அப்போ வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிகல் 356 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 356 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி கிடையாது. ஆர்டிகல் 356 வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் ரூல் வந்து 355 அந்த இதில் வரும். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 300, ஓகே, இந்த பார்த்தீங்களா பிரசிடென்ட் ரூல். ஸோ 355 பிரசிடென்ட் ரூல், 356 வந்து பார்த்துட்டீங்கன்னா எதனால் வந்து பிரசிடென்ட் ரூல் போடப்படணும் அப்படின்றத பற்றி சொல்றது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த கொஸ்டின்ல வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகல் 360 வந்து கான்ஸ்டியூஷனல் மெஷினரி அப்படின்ற ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மெஷினரி. ஸோ அதாவது ஒரு மாநிலத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஒழுங்கா ரன் ஆகலை அப்படின்றப்ப போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் 360 இது கிடையாது. ஆர்டிகல் 360 வந்து எது அப்படின்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகே, ஓகே, எப்படி போட்டு குழப்பிடும்.
சரி போட்டுக்கிறேன். ரைட்டா? சரி எல்லாமே வந்து நான் கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருக்கிறேன். நான் கொடுத்ததுக்கான காரணம் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா கண்டென்ட் மாறவில்லை. கொஸ்டின் கேட்குற விதம் மட்டும்தான் மாறி இருக்கு. ரைட்டா? சரி அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து வந்து கம்ப்ளீட்டா வந்து இது வந்து முக்கியமான சர்வதேச அமைப்புகள் அதனுடைய தலைமையகம் தொடர்பாக வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அதுக்கப்புறம் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னுடைய தலைமையகம் வந்து எங்கே இருக்கிறது அப்படின்னா ஹேக்ல இருக்குது. ஹேக் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நெதர்லாண்டில். ஹேக் நெதர்லாண்டில் இருக்கிற ஹேக்ல தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நெதர்லாண்ட்ஸ் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து இருக்குது. அப்போ ஜெனீவா கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஒன்று வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஒன்று நம்ம எலிமினேட் பண்ணிட்டா ஒன்று அதாவது ஏ சி டி எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பி. புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு? ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சா நம்ம எல்லாத்தையுமே ஆன்சர் நம்ம எலிமினேட் பண்ணி ஆன்சருக்கு கொண்டு வந்துடலாம். அடுத்து பாருங்க. இது வந்து என்ன கேட்குறாங்க? யுனெஸ்கோவினுடைய தலைமையகம் பாரிஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து கரெக்ட் தான். அடுத்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF தலைமையகம் எங்க இருக்குன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்கு. இதுவுமே கரெக்ட் தான். ஸோ நம்மளுடைய கிளாஸ்ல நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். உலக வங்கியும் சரி IMFம் சரி அது வந்து ஜூலை 1944 பிரெட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்ல தான் உருவாக்கப்பட்டது. தலைமையகம் வாஷிங்டன் DC. தலைவர் வந்து இங்க அஜய் பாங்கா, இங்க வந்து கிறிஸ்டலினா ஜார்ஜிவா. ஐக்கிய நாடுகளின் பொது சபை யுனெஸ்கோ இதையும் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். நவம்பர் 16 1945 உருவாக்கப்பட்டது. பாரிஸ்ல தலைமையகம் இருக்குது. ஆட்ரி அசோலே தான் தலைவர்.